திடீர்னு யாராச்சும் உங்ககிட்ட இந்த 2 கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். 2 செகண்ட்ல ஸ்டன் ஆயிருவீங்க. கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். என்னடா மீனிங் அப்டின்ட்டு. ஆனா, அதுக்கு ரிலேட்டடா இருக்க வார்த்தைகள நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, அதோட மீனிங் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு, வாட் ஆர் யூ? ஓகே. அதுக்கு ரிலேட்டடா இருக்க ஒரு சென்டென்ஸ் பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங்? இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, டூயிங்ங்கிற எக்ஸ்ட்ரா வார்த்தை மட்டும் சேர்த்திருக்கோம். டூயிங் என்ன? செய்து கொண்டுன்னு அர்த்தம். டூயிங்கோட மீனிங் மட்டும் எடுத்துருங்க. அப்போ வாட் ஆர் யூனா நீ என்ன இருக்கிறாய்? அதை முறைப்படுத்தணும் அப்டின்னா, நீ என்னவாக இருக்கிறாய்? அப்புட்ன்னு என்ன அர்த்தம்? உங்களோட ப்ரொஃபஷன நீங்க சொல்லணும்னு அர்த்தம். உங்களோட ப்ரொஃபஷன், டாக்டர், ஸ்டூடண்ட், என்ஜினியர் அந்த மாரி நீங்க சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, வேர் யூ? இங்க என்ன? வேர் ஆர் யூ? இது மட்டும் தான் மாறியிருக்கு. வேர் ஆர் யூனா நீ எங்கே இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அப்போ ஆர்னா இருக்கிறாய்ன்னு அர்த்தம். வேர் அப்டின்னா இருந்தாய்ன்னு அர்த்தம். ஓகே. அப்போ வேர் யூ அப்டின்னா நீ எங்கே இருந்தாய்? when I called your name, where were you? நான் உனது பெயரை கூப்பிட்ட பொழுது நீ எங்கே இருந்தாய்?